பாவ பிரச்சனை வந்து இதனுடைய ஆழம் என்னன்னா, ஒவ்வொரு பாவமும் நாம தேவனுக்கு எதிராக செய்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. வேதத்தின்படி பாவம் வந்து ஏதோ நம்ம கெட்ட காரியத்தை செய்யறோம். உலகம் எப்படி நினைப்பாங்க? பாவம்னா அது ஒரு கெட்ட காரியம், நல்லது இல்லை, கெட்டது. கெட்டது செய்யறது தான் பாவம் செய்யறது. வேதம் அவ்வளவு மேலோட்டமா போதிக்கிறது இல்லை. அப்போ உலகத்துல வந்து எப்படி எடை போடுவாங்க? இது ரொம்ப மோசம், இது அடுத்தது மோசம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு ரேங்க் பண்ணி கொலை, விபச்சாரம் அப்படி இப்படி போட்டு வந்து போய் சொல்றது கீழே வரும் எங்கேயாவது. அப்ப அந்த செயலை பார்த்து தான் எடை போடுவாங்க பாவத்தை. வேதம் எப்படி போதிக்குது? எல்லா பாவங்களுமே கடவுளை எதிர்த்து செய்யப்படுகிற ஒரு செயல். அதாவது கடவுளுடைய ஸ்தானத்தையே எடுத்துக்க முயற்சி செய்கிற ஒரு செயல். நாமே நம்முடைய கடவுளாய் ஆயிக்கிறோன்னு காண்பிக்கிற ஒரு செயல். அதுதானே பண்ண ஆதாமு. பழத்தை எடுத்து சாப்பிட்டான், என்னங்க பெரிய விஷயம்ன்றாங்க. அவன் பழத்தை எடுத்து சாப்பிட்றப்போ அவன் என்ன சொல்றான்? சிங்காசனத்துல நீர் இல்லை, நான் தான் இருக்கிறேன் அப்படின்றான். நீர் கடவுள்ல, நான் தான் என்னுடைய கடவுளை ஆயிக்கிறேன்றான். எனக்கு என்ன விருப்பமோ நான் செய்வேன், நீர் சொன்னீர்னா நிச்சயமா அதை செய்ய மாட்டேன். இந்த ஒரு மரத்தின் கனியை சாப்பிடாதுன்னா நான் நிச்சயமா அந்த மரத்தின் கனியில தான் சாப்பிடுவேன். நீர் எனக்கு இனிமே என்ன செய்யணும்னு சொல்ல தேவையில்லை, நான் உண்மை ஏற்றுக்கொள்றது இல்லை, கடவுளாய் நான் நினைக்கிறது இல்லை. நானே என்னுடைய வாழ்க்கைக்கு நானே கடவுளா இருந்துக்கிறேன், என்ன பிரியப்படுத்திக்கிறேன். நான் என்ன விரும்புறேன்னா நான் செஞ்சுக்கிறேன், என் வாழ்க்கையை நான் விரும்புகிற விதத்தில் வாழ்ந்துக்கிறேன். உண்மை எதுக்கு நான் பிரியப்படுத்தணும்ன்றது சொல்றது தான் பாவம். இட் இஸ் த ரிஜெக்ஷன் ஆஃப் காட். தேவனை தள்ளி விடுகிறது, தேவனுடைய சிங்காசனத்தை அபகரிக்க பார்க்கிறது. இது ரொம்ப மோசமான பிரச்சனை இல்லை. ஒரு ராஜாவை சிங்காசனிலிருந்து தள்ள பார்த்தா அது எவ்வளவு பெரிய குற்றம் அது. அதனாலதான் மரண தண்டனை. இப்போ வேதம் வந்து பாவத்தை வந்து ரொம்ப ஆழமா போதிக்குது. இட்ஸ் த டீகாடிங் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். டீகாடிங் ஆஃப் காட், அதாவது கடவுளா இல்லாதபடி செய்ய பார்க்கிறது தான் பாவம். அப்போ இயேசு இந்த பாவ பிரச்சனையை சால்வ் பண்றாருன்னா எந்த அளவுக்கு போறாருன்னா, வெறும் நமக்கு ஏதோ பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மளை நீதிமான ஆக்கி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறது மட்டும் இல்ல. ஏற்கனவே சொன்னது போல பிதாவுடைய பரிசுத்தத்தையும் நீதியும் திருப்திப்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, நம்முடைய இருதயத்திலே போய் தேவனை திரும்ப சிங்காசனத்துல வைக்கிற அளவுக்கு சரி பண்றாரு. அதனால்தான் ஒருத்தர் ரட்சிக்கப்படும் போது நம்ம என்ன சொல்றோம்? வாயை திறந்து இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுன்றோம். ஏன்? திரும்ப தேவன் அவருடைய ஸ்தானத்துக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறார். பாவம் வந்து அவரை சிங்காசனத்திலிருந்து எடுத்து போட்டுது. அதாவது எடுத்து போட பார்க்கச்சுன்னு சொல்லலாம். பாவம் வந்து நம்மளே கடவுளை ஆக்கிக்கிற மாதிரி பண்ணுது. ஆனா ரட்சிப்பு வந்து திரும்ப தேவனை நம்முடைய